நம்மளுக்கு ஒரு கதை எழுதும்போது ஒரு கதை வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதோட ஜியாகிரபி, அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு கதைக்குள்ள போய் எழுதுறதுல வந்து எந்த ஒரு ரைட்டருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கிக் இருக்காது. பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து அந்த உணர்ச்சிகள் வந்து எங்கே தெரியணும் எங்கே தெரியக்கூடாது, எப்போ தெரியணும் எப்போ தெரியக்கூடாதுன்றது அந்த கதை அவங்க தானே எழுதியிருக்காங்க. அது ஃபவுண்டேஷனே அவங்க தானே கொடுத்துருக்காங்க. ஒரு ஏலியனேட்டான ஒரு கேரக்டரு, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து உள்வாங்கி எழுத முடியுன்றது ஒரு ரைட்டராக ஒரு சேலஞ்ச். அண்ட் மோரோவர் அதை வந்து நம்மளோட சாயிலுக்கு ரூட்டடாக எப்படி கொண்டு வர முடியும். நிஜமாலே ஒரு கன்னியாஸ்திரியா எப்படி இருப்பாங்க அவங்க, நம்மள மாதிரி சோஷியலைஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதோட சில விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி. ட்ராமாவில் ஒரு நன்னை நம்ம காட்டும்போது அங்கே ஒரு வெரைட்டி ஃபீல் ஆகுன்ற ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஸோ அதிலிருந்து ஒரு புள்ளி ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து தான் அந்த டோட்டல் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழில் இந்த ஜியாகிரஃபியில் இப்படி ஒரு படம் வந்தது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு படத்துல வந்துட்டு எந்த விஷயத்தினால இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது அதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அப்படிதான் எல்லா ரைட்டருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டோரி வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சார் சார், ஒரு ஐடியாவாகவே. அப்போது வந்து இது நம்ம சேலஞ்சும் பண்ணிச்சா சார் ரைட்டராக. நம்மளுக்கு ஒரு கதை எழுதும்போது ஒரு கதை வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதோட ஜியாகிரபி, அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு கதைக்குள்ளே போய் எழுதுறதுல வந்து எந்த ஒரு ரைட்டருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கிக் இருக்காது. ஒரு தெரியாத ஒரு கேரக்டர், தெரியாத ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணும்போது, ஒரு நன் அப்படின்னும் போது ஒரு ஏலியனேட்டான ஒரு கேரக்டரு, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து உள்வாங்கி எழுத முடியுன்றது ஒரு ரைட்டராக ஒரு சேலஞ்ச். அண்ட் மோரோவர் அதை வந்து நம்மளோட சாயிலுக்கு ரூட்டடாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது ஓகே சென்னை. ஏன்னா நன்னுனாலே வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமில் நம்ம ஒரு ஹாரர் படங்கள்லேயே பார்த்து நம்மளோட ஸ்டிக்மா, அதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு ட்ராமாவில் ஒரு நன்னை நம்ம காட்டும்போது அங்கே ஒரு வெரைட்டி ஃபீல் ஆகுன்ற ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஸோ அதிலிருந்து ஒரு புள்ளி ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து தான் அந்த டோட்டல் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, இம்பாக்ட்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஐடியாலஜி வந்து மக்கள் மனசில் போய் அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த படம் மூலியமா? எப்படின்னா, இந்த படம் முடிச்சுட்டு ஒரு ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கதைக்குள்ள ஸ்டப்ஸ் இருக்குது, நிறையா மொமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா ஃபிலாசபிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்லையோ இதுலேயோ நான் சொல்லலை. தமிழில் இந்த ஜியாகிரஃபியில் இப்படி ஒரு படம் வந்தது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐடியாலஜிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆடியன்ஸுக்கு வரும் இந்த படத்தை பார்த்துட்டு முடியும் போது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை எடுத்திருக்கேன். லெட்ஸ் see. டெஃபினெட்லி பார்க்கலாம். ஸோ மேம் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டரை வந்து நீங்க ப்ளே பண்றீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்றீங்க. ஸோ ஒரு நன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த படத்துல? நன் அப்போது சார் என்கிட்ட இந்த கதை சொல்கிறப்போ எப்படி வேணும் இந்த கதாபாத்திரம்ன்றதை அழுத்தமாக சொல்லிட்டாரு. கண் சிமிட்டுறதுலேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து அந்த உணர்ச்சிகள் வந்து எங்கே தெரியணும் எங்கே தெரியக்கூடாது, எப்போ தெரியணும் எப்போ தெரியக்கூடாதுன்றது அந்த கதை அவங்க தானே எழுதியிருக்காங்க. அது ஃபவுண்டேஷனே அவங்க தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அது அழுத்தம் திருத்தமாக எப்படி வேணும் சீன் பை சீன்றதை நம்மளுக்கு சொல்லிடுவாங்க என்ன வேணும்னு. அண்ட் இம்பார்ட்டன்ட் சீன் படத்தில் அது ரொம்ப ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிற சீன்ஸு வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம் ஒரு வாரம் முன்னாடி, ஏன்னா ஷூட் ஆரம்பிக்க முன்னாடி. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கே போய் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அது கொஞ்சம் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் திரையிலன்றதுக்காக அது நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி குரூப்பாக. ஸோ அது வெளியே கொண்டு வந்தோம். ட்ரைனிங்னா ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் படித்தேன், நிறைய போதிச்சேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது இப்படி தான் இருக்கணும், நம்ம இன்ட்ரோவர்ட்டடாக ரிசர்வ்டாக இருக்கணும், ஒரு நிஜமாலே ஒரு கன்னியாஸ்திரியாக எப்படி இருப்பாங்க அவங்க, நம்மள மாதிரி சோஷியலைஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதோட சில விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் லீடாக ரோல் பண்ணும்போது இதுக்கான ஒரு பல சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அந்த மாதிரி சில சேலஞ்சஸ்னால் என்னென்னவா இருந்தது, நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.
படத்துக்குன்றப்போ இந்த படம் பண்றப்போ கூடவே ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ Okay. அது முடிச்சுட்டு இங்க வருது, இதை முடிச்சுட்டு அங்க போறதுன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஹெக்டிக் டைம் சேலஞ்சஸ் இருந்தது. ரெண்டாவது கன்னியாஸ்திரி இயல்பிலே நான் கொஞ்சம் நல்லா பேசி வாய் விட்டு பேசி மனசுல இருக்கிறது பேசுற பொண்ணு. இப்போ அந்த கேரக்டருக்குள்ள நிறைய டைம் என்னையும் மீறி நான் அது சாயிஷ்யா வெளியே வந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கணும். அது கொஞ்சம் நானே அங்கே தப்பு பண்ணிட்டேன், இல்லை இஃப் ஐ டிஸ்ட்ராக்ட் மை செல்ஃப் அது கொஞ்சம் சொல்லி சொல்லி சார் எனக்கு அழகாக போதிச்சிருப்பாங்க. அது தவிர்த்து கொஞ்சம் கஷ்டம்னா அந்த நன் ட்ரெஸ் ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்குள்ளே வேத்து போயிட்டே இருக்கும், தலையில் வேற இருக்கும், ஹேர் வேத்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வி ஹேட் அண்ட் ஷூட் அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அது அந்த இன்னும் அது புழுக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். மே மாசத்துல ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்தது. மென்டலாகவுமே கொஞ்சம் அதுவும் இதுவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 படம் அட் அ டைம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக